பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் சிருஷ்டிகர். அவர் சிருஷ்டிப்பின் தேவன். இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். அவருடைய சிருஷ்டிப்பில் வெளிப்பட்ட அவருடைய ஞானத்தை ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஆண்டவர் இந்த பூமியை பார்க்கும்போது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே தேவன் தம்முடைய சாயலாய் மனிதனை சிருஷ்டித்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படி அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், முதல்லையே மனிதனை படைக்கவில்லை. ஏன் படைக்கவில்லை என்றால், இந்த பூமி முழுவதும் எதனால் நிறைந்திருக்கிறதாம்? ஜலத்தினால், தண்ணீரால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்தார்? முதலாவது வெளிச்சத்தை உண்டு பண்ணி இருளை பிரித்து, அதன் பிறகு தண்ணீரை எல்லாம் 2ஆக பிரித்து, பாதி தண்ணீரை ஆகாய விரிவுக்கு மேலே, ஆகாய விரிவை உண்டு பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணீர், மீதி தண்ணீர் கீழே இருக்கிறது. கீழே இருக்கிறதெல்லாம் ஓரிடத்துல ஒதுங்கும்படி செய்து வெட்டாந்தரையை காண பண்ணி, இப்படி தேவன் மனிதன் இந்த பூமியிலே வாழ்வதற்கான இடத்தை ஒழுங்குபடுத்தி மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி, அதன் பிறகு தேவன் மனிதனை தமது சாயலிலே சிருஷ்டித்தார் என்று வேதம் அழகாய் நமக்கு காண்பித்திருக்கிறது. அவருடைய ஞானம் அது விவரிக்கவோ வர்ணிக்கவோ சொல்லியோ தீராதது. பல நேரத்தில் நமக்கு தோன்றும், ஆண்டவரை நீங்கள் முதல்ல மனுஷனை படைச்சா என்ன நமக்கு கேட்கணும்னு தோணும். அவனை தான் ஆண்டவரே, அவனுக்காக தான் ஆண்டவர் எல்லாத்தையும் நீங்கள் படைக்கிறீங்க. அவன் தான் ஆண்டவர் உங்கள் சாயலில் படைக்கப்பட்டான். முதல்லையே மனுஷனை படைச்சா என்ன? முதல்லையே மனுஷனை படைச்சா என்ன ஆயிருக்கும்? பூமி ஃபுல்லாக தண்ணி, தரையே இல்லை. மனுஷனை படைச்சு எங்கே வைக்க முடியும்? அவன் தண்ணீரில் மூழ்கி சாக வேண்டியதுதான். கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். அவருடைய ஞானம் பெரியது. எதற்காக இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு நினைவுபடுத்துகிறார் என்றால், நமக்கு பல நேரத்தில் தோணும், இன்னைக்கு ஆண்டவர் இதை செஞ்சா நல்லா இருக்குமே, இந்த வாரத்தில் ஆண்டவர் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குமே, இப்படி நிறைய நமக்கு நல்லா இருக்குமே, இது நன்றாக இருக்குமே, இது இப்போ செஞ்சால் நல்லா இருக்குமே, இப்போ கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, அப்படியெல்லாம் நமக்கு நிறைய தோன்றும். ஆனால் தேவன் செய்த எல்லாவற்றையும் அவர் பார்க்கும்போது அது அவருக்கு நன்றாய் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு படைப்பிலும் பாருங்கள், தேவன் அதை நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவருக்கு தெரியும் எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று. எனவே தான் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். ஆண்டவர் சில நேரத்தில் ஒன்றுமே செய்யாதது போல தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தில் இருள் இருந்தது. ஆழத்தில் இருள் இருந்துகிட்டே இருக்கு. அந்த இருள் நினச்சிருக்கோம், இதுதான் நமக்கு பெர்மனண்ட் பிளேஸ், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டே இருந்தார். அவர் அசைவாடுறாருனாலே சீக்கிரம் ஏதோ ஒன்று நடக்க போகுது என்ற அர்த்தம். அப்படியே நடந்தது. இருள் விலகினது. அதே போல காத்திருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவருடைய செட்டையின் கீழ் இருக்கிறீர்கள். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை ஏற்ற நேரத்தில் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, சிருஷ்டிகரே, அனந்த ஞானம் உள்ளவரே, உங்களுடைய ஞானம் அது வர்ணிக்க முடியாதப்பா. நீர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். எங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்கிறீர், செய்ய போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வேலைக்காய் காத்திருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.